அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னாக்க, சோலார் ஆன் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உள்ளதுங்க. டிஎன்இபில உள்ள மீட்டரோட ரீடிங் அவங்க வந்து ஆன்லைன்ல எப்படி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அத வந்து பார்க்குறாங்க. நம்ம வீட்ல வந்து சோலார் ஆன் கிரிட் போட்டோம். எவ்வளோ யூனிட் ஜெனரேட் ஆகுது? எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றோம்? எவ்வளோ இம்போர்ட் பண்றோம்? இது ஒண்ணு மெயினா. அந்த ஒரே ரீடிங் வந்து 2 ஒரே மீட்டர் வந்து 2 கால்குலேஷன் பண்ணிக்கும். அத பத்தியும், அதுக்கப்புறம் இன்வெர்டர்ல வரக்கூடிய ரீடிங்கும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு உள்ள டிஃபரெண்ட்டும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் கிரிட் இன்வெர்டர் நீங்க போட்டீங்கன்னா, டே டைம்ல வந்து பவர் இருந்தா தான் ஒர்க் ஆகும். பவர் இல்லன்னா ஒர்க் ஆகாது. விஷயம் அத தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு வந்து நைட்ல ஒர்க் ஆகாது. தெரியாதவங்க கம்பல்சரி இத தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சவங்கள பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுல நான் சொல்ற எல்லா விஷயமுமே வந்து தெரியாதவங்களுக்கும், புரியாதவங்களுக்கும் தான் நான் சொல்றேன். தெரிஞ்சவங்களுக்கும், புரிஞ்சவங்களும் இத வந்து பார்க்கணுங்கிற தேவையில்ல. மெயினா ஃபர்ஸ்ட் வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ணா, உங்க வீட்ல வந்து நீங்க ஈபி நம்பர் வச்சிருப்பீங்க. ஒண்ணு பில்லு கட்டுவீங்க, இல்ல மெசேஜ் வரும் மொபைலுக்கு. இதுதான் இல்லைங்களா? இத தவிர அதுல என்ன ரீடிங் எவ்வளவு வந்து நீங்க இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய இன்வெர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஜெனரேஷன் ஆயிருக்கு டோட்டல் எவ்ரி டே ஜெனரேஷனும், டோட்டல் ஜெனரேஷனும் அப்படிங்கிற 2 ரீடிங் கிலோவாட் ரீடிங் வரும். எவ்வளவு ஆம்ப்ஸ் எடுக்கிறீங்க, எவ்வளவு டிசி ஆம்ப்ஸ், எவ்வளவு பவர் எடுக்குது இது ஒரு பக்கம். நமக்கு தேவை யூனிட் கன்சப்ஷன் தான். எவ்வளவு கிலோவாட் பர் டேக்கு ஜெனரேஷன் ஆகுது அப்படிங்கிறது. அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெர்டர்ல பார்க்கறதுக்கும், ஈபி மீட்டர்ல பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்வெர்டர்ல ஒரு 500 யூனிட் இன்னைக்கு வந்து ஜெனரேஷன் பண்ணி குடுத்துட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு ஈபிக்கு வந்து 400 யூனிட் தான் காட்டியிருக்கு ரெக்கார்டு. நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள ஈபில எவ்வளவு யூனிட் வந்து அந்த மீட்டர் மூலியமா வெளியில போயிருக்கு. இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அப்படின்னு அதிலேயே வரும். அந்த இம்போர்ட் ரீடிங் எவ்வளவு, நம்ம எக்ஸ்போர்ட் எவ்வளவு பண்ணியிருக்கோம். அதுதான் முக்கியம். சோலார் இன்வெர்டர்ல வந்து ஓடி இருக்கிற யூனிட்டியோ அதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவை மெயினா யூனிட் மைனஸ் தான் நெட்வொர்க்கிங் சார்ஜ் மட்டும் அப்ளிகபிள். பில் அமௌண்ட் வந்து ஜீரோ பண்ண முடியாது. அப்படி எதுவும் சொன்னா யாரும் சொன்னா நம்பாதீங்க. நெட்வொர்க்கிங் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 100 ரூபாங்க. எல்லாமே ப்ரூஃபோட கரெக்டா அழகா காட்டுறவாங்க. இது எப்படி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாக்க, பாருங்க டிஎன்இபிஎல் இந்த வெப்சைட்ல உள்ள போயிடுங்க. tneb.net.org இருக்கு பாத்தீங்களா? இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டைரக்டா ஓபன் பண்ணா இந்த பேஜுக்கு வந்துரும். இந்த பேஜுக்குள்ள வந்த உடனே கீழே பாருங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஹியர்னு இருக்கு. பர்கட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்க உள்ள போயிட்டு உங்களோட மெயில் ஐடி டீடைல்ஸ் தான் கேட்கும். உங்க வீட்டு அட்ரஸ், பாஸ்வேர்டு இதுதான் கிரியேட் பண்ண சொல்லும். இதை கிரியேட் பண்ணி முடிஞ்ச உடனே உங்க மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அந்த மெசேஜை நீங்க கிளிக் பண்ணி மெயில் ஐடில இருந்து லாகின் பண்ணீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ள போட்டீங்கன்னா கரெக்டா உள்ள போயிடும். உள்ள போன உடனே இந்த மாதிரி தான் வரும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஈபி நம்பர் தான். இது பாருங்க, இப்ப இது என்னோட வீட்டுக்கு நான் சோலார் போட்டிருக்கேன் 3 கிலோவாட். அதுல வந்து இது வரைக்கும் எவ்வளவு ஆயிருக்கு, அதெல்லாம என்னோட கஸ்டமருக்கு நிறைய பேர் போட்டு கொடுத்துருக்கேன். அவங்களோட வீட்டுல எவ்வளவு கன்செஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஜென்ரலா பண்ண காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்க 291 லாகின் உள்ள வந்துருச்சுங்களா பாத்துங்க. இதுல மேல என்னோட பேர் வந்து இலக்கியா செல்வகுமார் இலக்கியான்னு இருக்குங்க ஈபில. இதோட நேம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க டோட்டலாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கன்செஷன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல குயிக் பே, பில் டீடைல்ஸ், ரிசிப்ட், அக்கௌண்ட் சம்மரி, ஆட் இன்வென்டரி, ஆட் நம்பர், டெலிட்டிங் இது எல்லாமே டீடைல் மேல இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்க உள்ள போய் பாருங்க. வீடியோ லென்த் ஆயிடும். நான் சிம்பிளா என்னங்கறத விஷயத்துக்கு வரேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எடுத்த உடனே அக்கௌண்ட் சம்மரி வரும். இந்த அக்கௌண்ட் சம்மரி கிளிக் பண்ணணும். அக்கௌண்ட் சம்மரி கிளிக் பண்ணோம்னாக்க அதுல நம்மளோட பேர் எல்லாம் வச்சிருக்க பேர் பூரா வரும். அதுல இப்ப நம்ம போட்டுக்க ஒரு சோலார் சர்வீஸ் என்னோட வீட்டுல நான் ஒரு 3.32 கிலோவாட் போட்டிருக்கேன். அதுக்கான டீடைல் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதுதான் என்னோட வீட்டுல போட்டுக்கிறது. இங்க கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் சம்மரி வந்துடும். பாத்துங்க. சிங்கிள் பேஸ் சர்வீசிங் 4 கிலோவாட் எனக்கு கனெக்டட் லோடு இருக்குங்க. 4 கிலோவாட் கனெக்டட் லோடுல நான் 3.2 கிலோவாட் போட்டிருக்கேன். எப்போ போட்டிருப்போம் மீட்டர் நம்பரு என்ன மீட்டர் போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டாட்டிக்ஸ் பைடைரக்ஷனல் மீட்டர் இதான் போட்டிருக்காங்க. சிங்கிள் பேஸ் மீட்டர், ஃபைனல் ரீடிங், இன்டெல் ரீடிங். எப்ப மீட்டர் மாட்டினாங்க 10/5/2024 மீட்டர் மாட்டிருக்காங்க. ஃபைனல் ரீடிங் அன்னைக்கு தான் எடுத்திருக்காங்க. அந்த ஃபைனல் ரீடிங் எடுத்தது தான் இந்த ரீடிங், அதாவது கிலோவாட் ரீடிங் 5576 ரீடிங். இது வரைக்கும் நான் எத்தனை மாசம் பில்லு கட்டுறீங்கிறத பாருங்க. எல்லாமே நான் வந்து நான் போட்டிருக்க 3 கிலோவாட். இதுக்கு முன்னாடி நிறைய கன்செஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சனால ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நெட்வொர்க்கிங் சார்ஜ் மட்டும் தான் இருக்கு எனக்கு. பாருங்க, அதர் சார்ஜ் கிடையாது. சிசி சார்ஜ்னா கரண்ட் சார்ஜபிள் கிடையாது. யூனிட் கன்செஷன் பாத்தீங்க 0. ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் 48 யூனிட் வந்திருக்கு. அதுவும் வந்து 0 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் பில் இப்போ 1, 2, 3, 4 பில் 8 மாசம் ஆச்சுங்க. 4 பில்லு கட்டிட்டேன். அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பை மந்த்லி ஒரு பில்லு கட்டுது. 303 ரூபாயில இருந்து 320 ரூபாய் வரைக்கும் தான் உங்களுக்கு 3 கிலோவாட் வரைக்கும் நெட்வொர்க்கிங் சார்ஜ் வருங்க. 100 ரூபாய் தான் ஒரு கிலோவாட்டுக்கு. இன்க்ளூட் டாக்ஸோ பிளக் டாக்ஸோ அதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டேவை பொறுத்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு மாறுங்க. மினிமம் 250 ரூபாய், மேக்ஸிமம் 350 ரூபாய் அவ்வளவுதாங்க. அதுல கம்பல்சரி எனக்கு வந்து 300 ரூபாய் தான் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கணும்? எவ்வளவு யூனிட் வந்து நீங்க சோலார்ல கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஈபில இருந்து எடுத்துருக்கீங்க. இது டோட்டல் ரீடிங் 1221ங்கிறது நான் ஈபில இருந்து எடுத்ததுங்க.
சோலார்ல எவ்வளவு கொடுத்தேன்னு தெரியணும்ல, அது இங்க வராதுங்க. இப்போ உங்க மீட்டர்ல போய் பாத்தீங்கன்னாலும் இந்த இபி இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் இருக்கு. எக்ஸ்போர்ட்ங்கிறது சோலார்ல கொடுத்ததும், இம்போர்ட்ங்கிறது உள்ள எடுத்ததும். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணுங்க, இந்த பக்கம் டாட் மார்க் பாத்தீங்களா, இந்த அம்புக்குறி யாரோ மாதிரி இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்க கீழே பாரு கிலோவாட் ரீடிங், எக்ஸ்போர்ட் ரீடிங் பாத்துங்க. நான் வந்து இபில வந்து எடுத்ததை விட சோலார்ல வந்து அதிகமா தான் கொடுத்துருக்கேன். 2852 யூனிட் இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். பட் ஆனா எனக்கு வந்து யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்க 2221 தான் இந்த 8 மாசம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப 8 மாசத்துல டிவைடட் 1200 டிவைட் பண்ணோம்னா எனக்கு வந்து 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 யூனிட் அவ்வளவுதான் எனக்கு வந்து யூசேஜ். இந்த 300 யூனிட் வந்து எக்ஸஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். பிளஸ் வந்து என்னோட வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, வாட்டர் ஹீட்டர் ப்ராப்ளம், எலக்ட்ரிக்கல் வண்டி வச்சிருந்தேன், அதை சார்ஜ் போட முடியல, அதுல கொஞ்சம் ப்ராப்ளம், இதுல நிறைய இஷ்யூ போனதுனால இப்போ இந்த ஒரு 3-4 மாசமா கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் எக்ஸ்போர்ட் பண்ண ரீடிங் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி பாருங்க, அதே மாதிரி இங்க பாருங்க, இப்ப இங்க எக்ஸ்போர்ட் எவ்வளவு இருக்கு, 2858ங்க. அந்த 60 நாள் அவங்க ரீடிங் எடுத்த டேட்டா பாருங்க, அதுதான் முக்கியம். 8/1/2025 அந்த ரீடிங் எடுத்திருக்காங்க. அடுத்தது 6/11 இதுக்கு இடையில உள்ள பிட்வீன் டேட்டுக்குள்ள எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2210 யூனிட் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணதுல இந்த மாசம் எப்ப 11ஆம் மாசம் கொடுத்துருக்கேன். 1வது மாசம் அதே 2852. அப்ப இதுல இருந்து எவ்வளவு 600ங்க, 640 யூனிட் நான் கொடுத்துருக்கேன். 640 யூனிட் வந்து கொடுத்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கிறது 1220 யூனிட் தான் ஃபைனலா எடுத்திருக்கிறது. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது 2852. அப்ப இந்த ரீடிங் இந்த யூனிட் வேஸ்ட் தான். கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட், யூஸ் பண்ணலாம் அது வேஸ்ட் தாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள கேரி ஃபார்வர்டு பண்ணுவாங்க ஒரு ஃபைனான்சியர். உங்களுக்கு போன ஏப்ரல் விட்டு நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் உள்ள டேட்டுக்குள்ள இந்த யூனிட் நீங்க அதிகமா இருக்குனாக்க உங்களோட பிளான்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த யூனிட் முடிகிற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. 1220 யூனிட்ல இருந்து எவ்வளவு 2000 யூனிட் பக்கம் போயிருக்குதுல மைனஸ் தான். அப்ப இந்த யூனிட் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும், அதிகமா தான் கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸ்போர்ட் கிலோவாட் அவர் ரீடிங்கிறதா நீங்க சோலார்ல கொடுத்தது, இம்போர்ட்ங்கிறது கீழே எடுத்தது. அப்ப இந்த 11ஆம் மாசத்துக்கு 1வது மாசத்தையும் மைனஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ரீடிங் நீங்க எவ்வளவு சோலார்ல யூஸ் பண்ணிருக்குன்னு வந்துடும். இப்ப இங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, 320 யூனிட் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. 921ல 1200 320 யூனிட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த 320 யூனிட் போக பேலன்ஸ் தான் இதுல வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணது. நான் எக்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நெட்வொர்க்கிங் சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு 303 ரூபாய் கட்டியிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் அடுத்ததுல பாருங்க. ஒவ்வொரு ரீடிங்ல இதே மாதிரி தான். கிலோவாட் ரீடிங், எக்ஸ்போர்ட் ரீடிங் 1463 எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். இம்போர்ட் பண்ணது டோட்டலா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி அந்த மாசம் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன், 900 பிளஸ் 576ல மைனஸ் பண்ணோம்னாக்க ஒரு 200 230 இந்த ஆவரேஜ் தான். 225 யூனிட் தான் இந்த மாசம் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப இப்படியும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நான் 8 மாசம் பில்லு கிட்டத்தட்ட 4 பில்லு கட்டிட்டேன் பாருங்க. ஸ்டார்டிங் 271, எக்ஸ்போர்ட் மட்டும் அந்த மாசம் மட்டும் 671 யூனிட் பண்ணிருக்கேன். அப்ப பை மந்த் நான் 3 கிலோவாட் போட்டிருக்கேன். எனக்கு 600ல இருந்து 650 யூனிட் 700 யூனிட் ஆவரேஜா 600 யூனிட் கிடைச்சிருது. இது மாதிரிதான் உங்களுடைய மெயினா வந்து நீங்க இன்வெர்டர்ல ப்ரொடக்ஷன் ஆகுறதையோ நான் மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டேன் மொபைல் ஆப்ல பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரீடிங்க பார்க்காதீங்க. உங்களோட இதுல இது மாதிரி உங்க இபி நம்பரை வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்ல போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க, கூகுள் குரோம் ஓபன் பண்ணி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வந்து நம்ம ரீடிங் இம்போர்ட் பண்றோம் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. அதே இது வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய டிமாண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் பிளஸ் வந்து சோலார்ல கரெக்டா நீங்க போட்டிருக்க பேனல் வேலை செய்தா இபில இருந்து எவ்வளவு இம்போர்ட் எம்டி எக்ஸ்போர்ட் எம்டி அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோல லைவா உங்களுக்கு மீட்டர்ல வச்சு நான் காட்டுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தா போகுது. இது மாதிரி தான் செக் பண்ணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கீழே நீங்க வந்து அக்கௌண்ட் சம்மரில உள்ள போயிட்டு அந்த அக்கௌண்ட் சம்மரில வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட் இருக்கு, இந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோலார் போட்டுறவங்களுக்கு மட்டும்தான் இது, நார்மலா உள்ளவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். மெயினா சோலார் ரீடிங் சோலார் மீட்டர் போட்டுறவங்களுக்கு தான் இந்த ரீடிங் இந்த வீடியோ போடுறோம். அதுல வந்து மெயினா கிலோவாட் ரீடிங், எக்ஸ்போர்ட் ரீடிங், இங்க என்ன வேல்யூ வந்திருக்கு, இது நெட்வொர்க்கிங் சார்ஜிங்க பாருங்க. யூனிட் 0, சிசி சார்ஜ் 0 பிளஸ் வந்து நெட்வொர்க்கிங் பில் அமௌண்ட் மட்டும் 303 ரூபாய் கட்டிருக்கு. இது அதர் சார்ஜ்னு வரும். நீங்க சிஸ்டத்துல போய் கிளியரா பாத்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்தாக்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இது போல உங்களுக்கு சோலார் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட், அதாவது வந்து ஆன் கிரிட்டை பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி உண்டுங்க. ஆஃப் கிரிட்டுக்கு சோலார் பம்புக்கு நம்ம சப்சிடி பண்ணி தரதுல கால் பண்ணுங்க. சென்னையை தவிர ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஏதோ டவுட், வீடியோ கிளியரா இல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னாக்க மறுபடியும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த மாதிரி வேணா கிளியரா நான் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, அது மாதிரி எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். முடிஞ்சா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அதுல ஒரு மோட்டிவ் கிடைக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ரெகுலரா ஒரு வீடியோ போடணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய மெசேஜ் இருக்கு, நிறைய தகவல் இருக்கு, உங்களுக்கு ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.